வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கேட்டால் ஈவினிங் இது போல் ஸ்வீட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டான கோதுமை ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீட் ஸ்வீட் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருளை என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி செஞ்சேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டுடலாங்க. போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கரண்டியில் நம்ம இது போல் கிளறிட்டே இருக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் இது போல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா சூடு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா ஹீட்டாக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை அது போட்டுடலாங்க. இல்லை வெல்லம் கூட நம்ம வீட்டில் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரையிலேருந்து 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதும் நம்ம அந்த மாவில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், இது போல் தேங்காய் பல்லு பல்லாக திருவினது, பல்லு பல்லாக சீவி எடுத்து வச்சதுங்க. அது கொஞ்சமாக இது போல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையில் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கல் இல்லைங்க, அதனால் இதை நான் வடிகட்டலை. இப்போ வெல்லம் வச்சுருக்கோங்க, வடிகட்டி நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்த இந்த மாவை திரும்ப ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு அது மேலே டைரெக்டாக கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மேலேயே தேங்காய் நம்ம சீவி வச்சுருந்தோம்ல, பல்பெல்லாம் சீவி வச்சுருந்தா அது தேங்காய் போட்டுட்டு கூடவே ஏலக்காய் தூள், மீதி இருந்த இந்த வெள்ளைப்பாக்கும் ஆட் பண்ணிட்டேங்க. நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாங்க. கரெக்டாக ஒரு அரை கப் அளவு தண்ணி ஊற்றினா போதுமானதாக இருந்தது. இந்த மாவுக்கு அரையிலேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம இது தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிட்டியாக ஒரு வரைக்கும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இது சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. கையில் எண்ணெய் ஏதாவது தடவிட்டு, நெய் எண்ணெய் எதாவது தடவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி இது போல் ஒரு 2 நிமிஷம் அழுத்தி இது போல் பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சிட்டு சின்ன பால்ஸாக நம்ம மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு உள்ளங்கையில் இது போல் எல்லா விரலும் இந்த மாவில் படுற மாதிரி அழுத்தி இது போல் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாங்க. கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது போல் எல்லா மாவையும் கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த தட்டை அது மேலே எடுத்து வச்சிடலாங்க. அது உள்ளே எடுத்து வச்சிடலாம். தண்ணி நல்லா
கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தட்டை உள்ளே வச்சாச்சுங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பர் டேஸ்டான கோதுமை பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. கோதுமை ஸ்வீட் கொழுக்கட்டை, கோதுமை மாவில் செய்த ஸ்வீட் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டான இந்த கொழுக்கட்டை நம்ம சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப விஷயமாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதும், நம்ம இந்த கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.